அமுழ்தினும் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே. நான் அளவை கலைக்கிறேன். அந்நியர் தினத்திற்கான சிறப்பு பார்வையாக இந்த காணொளி உங்களுக்கு படைக்கப்படுகின்றது. அன்னையின் பெருமைகளை நாங்கள் எடுத்து உரைப்போம். இப்பொழுது நாங்கள் அன்னையை பற்றிய செய்திகளுக்குள் நுழைகின்றோம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்கிறார் ஔவையார். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையிலே மாதாவுக்கே முதன்மை இடம் கொடுக்கப்படுகின்றது. இந்து சமய வரலாற்றை எடுத்து நோக்குவோமேயானால், காரைக்கால் அம்மையார் சிவனுக்கே தாயாக இருந்திருக்கிறார். அவரை சிவனும் தாயே என அழைத்தார். இராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் தாயின் பெருமையை கூறும் விதமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தாயிடம் செய்த சத்தியத்திற்காக உயிரையே விட்டிருக்கின்றான் கர்ணன். சிற்றன்னையின் கோரிக்கையை ஏற்று ராமன் காடு பூந்திருக்கின்றான். கண்ணனுக்கும் யசோதைக்குமான பந்தம் பாரதம் எங்குமே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதே பாரதத்திலே ஒரு அன்னை எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக காந்தாரியினையும் உதாரணமாக காட்டிட்டு, இனி நாங்கள் அறநூல்களிலே தாயை பற்றிய செய்திகளை பார்ப்போம். நான்மணி கடிகை எனும் நூலிலே என் செய்யினும் தாயின் சிறந்த தமரிலை என்னும் வரிகள் குறிப்பிடப்படுகின்றன. இவற்றிற்கு தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாயை விட சிறந்த உறவு வேறொன்றும் இல்லை என்று பொருளாகிறது. அத்தோடு அதே நான்மணி கடிகை நூலிலே குளவி அழைப்பினும் அன்னே என்றோடும் சிலைப்பினும் என்னும் வரிகள், அத்தோடு நனைமுதிர் தாய் உடன்று அழைக்கும் காலையும் வாய்விட்டு அன்னாய் எனும் குளவி எனும் வரிகளும் குறுந்தொகையிலும், ஒரு தாய் தன் குழந்தையை நல்ல முறையில் வளர்க்க எண்ணுவதால் குழந்தை தவறு செய்யும் போது அடிக்கிறாள். இருப்பினும் குழந்தை தாயை நோக்கியே செல்லும். இது தாய்க்கு இருக்கும் தனிச்சிறப்பாகும் என்பதனையே குறிப்பிடுகின்றன. அத்தோடு நாலடியார் என்ற இலக்கிய நூலிலே வயாவும் வருத்தமும் ஈன்றாக்கால் நோவும் கவான் மகற்கண்டு தாய் மறந்த அங்கு என்ற வரிகள் மூலம் ஒரு பெண் தான் கருவிட்டிருக்கும் காலத்தில் உடலால் பல துன்பங்கள் அடைகின்றாள். ஆனால் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழலையின் மழலை முகம் பார்த்து தன் துன்பத்தை மறந்து விடுகிறாள் என குறிப்பிடப்படுகின்றது. திருக்குறளில் திருவள்ளுவர் கூட தாயை பற்றி செய்திகளை கூறியிருக்கிறார். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதாம் என்மாற்று சான்றோர் முகத்து களி என்ற திருக்குறள் மூலம் தன்னுடைய பிள்ளை எத்தகைய தவறு செய்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் தாய் மது அருந்தும் செயலை செய்தால் ஏற்க மாட்டாள் என்று குறிப்பிடுகின்றார். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலிலே ஈன்றெடுத்தல், சூழ்புறஞ்செய்தல், குளவியை ஈன்றெடுத்தல், சூலேற்ற கன்னியை ஆன்ற ஆளிந்தாளை இல்வைத்தல், பேரறமாம் ஆற்ற மொழிந்தார் முதுநூலார் முன்பு என்ற வரிகள் மூலம் தான் ஈன்ற குழந்தையை தானே பாதுகாத்து வளர்த்தலும், தான் கொண்ட கற்பத்தை பாதுகாத்தலும், வளர்ப்பார் இல்லாத குழந்தையை கண்டெடுத்து வளர்த்தலும், கர்ப்பவதியை பாதுகாத்தலும், கணவனால் கைவிடப்பட்டவரை தன்னுடன் வைத்து பாதுகாத்தலும் என்று இந்த ஐந்துமே சான்றோர்கள் சொன்ன அறமாகும் என கூறப்பட்டிருக்கின்றது. இனி நாங்கள் தாய் பற்றிய பிரபலங்களின் கருத்துக்களை பார்ப்போம். வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து தாயும் அவளது பாசமுமே என்கிறார் கோல்டன். விளக்கு நமக்கு எத்தனை வண்ணமாக உதவி செய்கின்றது என்பதை நாம் அது இல்லாத போதுதான் உணர முடியும். தாய் நம்மை எப்படியெல்லாம் வளர்க்கின்றாள் என்பதை தாய் இல்லாத போதுதானே உணர முடிகிறது என்கிறார் கிருபானந்த வாரியார். 6 தரம் பூமியை பலம் வந்தாலும், 16,000 தடவை காசியிலே குளித்தாலும், பல 100 தடவைகள் சேது ஸ்நானம் செய்தாலும், இவை எல்லாவற்றிலும் கிடைக்கும் புண்ணியம் தாயை பக்தி பூர்வமாக ஒரு தரம் வணங்கினாலே கிடைக்கும் என்கிறார் கிருபானந்த வாரியார். ஆபிரகாம் லிங்கனோ, நான் எனது தாயின் பிரார்த்தனைகளை நினைவு கூறுகிறேன். அவை எப்பொழுதும் என்னை பின்தொடர்கின்றன. அவை வாழ்நாள் முழுவதும் என்னை பாதுகாப்பு அரணாக பற்றி கொண்டுள்ளன என்கிறார். ஆன் டெய்லர் தாயை பற்றி கூறும் பொழுது, நான் கீழே விழும்பொழுது எனக்கு உதவ ஓடி வருவார். ஒரு அழகான கதையை சொல்லி என் வலியை மறக்கச் செய்வார். காயங்களை குணமாக்க அவ்விடத்தில் முத்தங்களை பொழிவார். அவர் யார்? அவர்தான் என் அம்மா என்கின்றார். அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவள் பெண் என்கின்றது ஜெயகாந்தன் அவர்களின் கூற்று. தீபு போர்ட் என்பவர் சமூகத்தின் எதிர்காலம் தாய்மார்களின் கைகளில் உள்ளது என குறிப்பிடுகின்றார். கண்ணதாசனோ,
இருப்பது ஒரு பிடி அன்னமாயினும் தனக்கென இல்லாத பிள்ளைக்கு ஊட்டி மகிழ்பவளே தாய் என குறிப்பிடுகின்றார். ஒரு சிறந்த தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமமானவள் என்கிறார் ஹார்பர்ட். தாயின் இதயம்தான் குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம் என்கிறார் பிச்சர். கடவுள் எங்கும் நிறைந்திருக்க முடியாது என்பதால் தான் தாய்மார்களை படைத்துள்ளான் என்கிறார் ஜார்ஜ் எலியட். கார்னர் ஜெனிபர் அம்மாவை பற்றி கூறும் பொழுது, எனது அம்மா ஒரு கடின உழைப்பாளி. அவர் தலைகீழாக நின்றேனும் ஒரு காரியத்தை செய்து முடிப்பார். மேலும் அவர் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வழியை கண்டறிந்துள்ளார். மகிழ்ச்சி என்பது உங்கள் சொந்த பொறுப்பு என்று அவர் எப்பொழுதும் சொல்வார் என்கிறார். இனி நாங்கள் திரைப்பட பாடல்களிலே தாயை பற்றி கூறுகின்ற சில வரிகளை பார்ப்போம். தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்தில் அமைந்த பாடலிலே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாய் நீயே, பாசம் ஒரு நேசம், கண்ணாரக் கண்டேன் உன் சேயே, கீழ்வானிலே ஒளி வந்தது, கூட்டை விட்டு கிளி வந்தது, நான் பார்க்கும் ஆகாயம், எங்கும் நீ பாடும் பூவாளம், வாடும் பயிர் வாழ நீதானே நீர்வார்த்த கார்மேகம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு வியாபாரி படத்திலே, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா, 1000 உறவு வந்து உன்னை தேடி நின்றாலும் தாய் போல் தாங்க முடியுமா, உன்னையும் என்னையும் படைத்தது இங்கே யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறதுன்னா தாயிடா என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த பாடல் நியூ திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போல் ஆகிடுமா அம்மா, இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதைவிட வானம் பூமி யாவும் சிறியது, நிறைமாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேன் அம்மா என்று அந்த பாடல் வரிகள் தொடர்கின்றன. அடுத்த திரைப்பட பாடல் உயிரும் நீயே உடலும் நீயே உணர்வும் நீயே தாயே, தன் உடலில் சுமந்து உயிரில் கலந்து உருவம் தருவாய் நீயே, உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் உருகும் தாயே, உன் காலடி மட்டும் தருவாய் தாயே, சொர்க்கம் என்பது பொய்யே, விண்ணைப் படைத்தான் மண்ணைப் படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான், பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, சாமி தவித்தான் தாயைப் படைத்தான் என்று பவித்ரா படத்தில் மிகவும் அழகாக தாயின் பெருமைகளை கூறுகின்றன. அடிமைப்பெண் படத்திலே, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் என்று அந்த வரிகள் தாயின் புகழை பாடுகின்றன. இவ்வாறாக திரைப்படங்களிலும் இலக்கியங்களிலும் தாய் பற்றிய செய்திகள் மிகவும் உன்னதமாக அமைந்திருக்கின்றன. எவ்வளவு பெரிய பிரபலமானவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், தாய்க்கு அவர் குழந்தையாகவே தென்படுவார். இதனால் தான் உலகிலே மிகவும் உன்னதமாக போற்றப்படுகின்ற இந்த தாய் பாசம் எப்பொழுதுமே கொண்டாடப்பட வேண்டியது அவசியமாகின்றது. இதனால் தான் அன்னையர் தினத்தில் நமது அன்னைகளின் அன்பையும் பாசத்தையும் அவர்களுடைய தியாகத்தையும் போற்றி வணங்கி அவர்களை வாழ்த்துவோம்.